அரச மலேசிய போலீஸ் படையும் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜேவும் வரும் ஜனவரி 1 முதல் ஒருமுகப்படுத்தப்பட்ட சம்மன் செலுத்தும் முறையை அமல்படுத்தவிருக்கின்றன. இதன் மூலம் இதுநாள் வரை வழங்கப்பட்டு வந்த அனைத்து விழாக்கால கட்டண சலுகைகள் முடிவுக்கு வருகின்றன. இப்புதிய முறை பே ஏர்லி சேவ் மோ, அதாவது முன்கூட்டியே செலுத்தினால் அதிகமாக சேமிக்கலாம் என்ற திட்டத்தில் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் சம்மன் கிடைத்த 15 நாட்களுக்குள் கட்டினால் 50 விழுக்காடு தள்ளுபடி கிடைக்கும். 16 முதல் 30 நாட்களுக்குள் செலுத்தினால் 33 விழுக்காடு கழிவு கிடைக்கும். அதுவே 31 முதல் 60 நாட்களுக்குள் கட்டினால் முழு அபராத தொகையையும் செலுத்த வேண்டும். 60 நாட்களுக்கு பிறகு சட்ட நடவடிக்கை பாயும் அல்லது வாகன ஓட்டிகள் கருப்பு பட்டியலிடப்படுவர். அமலாக்க நடவடிக்கைகள் நியாயமாக இருப்பதையும் அதைவிட சீராக இருப்பதையும் உறுதி செய்வதோடு பொறுப்பான ஓட்டுநர்களை உருவாக்குவதையும் ஊக்குவிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். இப்புதிய முறை அமலுக்கு வரும் முன் இறுதி சலுகை காலமாக டிசம்பர் 31 வரை போலீஸ் அபராதங்களுக்கு 70 விழுக்காடு வரையும், ஜேபிஜே அபராதங்களுக்கு 50 விழுக்காடு வரையும் தள்ளுபடி வழங்கப்படுகிறது.